வாழ்க வளமுடன். ஹாய் சிஸ்டர்ஸ், நான் உங்கள் போனா பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் ரணக்கல்லி அப்படிங்கிற மூலிகையோட அற்புத மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் சிஸ்டர்ஸ். ரணக்கல்லி பார்த்திங்கன்னா ஒரு செடி வகையை சார்ந்த ஒரு பிளான்ட் தான். இலைகள் பார்த்திங்கன்னா நீள்வட்ட வடிவில். இதில் பார்த்திங்கன்னா நீர் பற்று இந்த இலையில் அதிகமாக காணப்படுங்க. இலைகளோட விளிம்புகள்லாம் பார்த்திங்கன்னா வளைவுகளாக இருக்கும். இது ஒரு விதையற்ற தாவரம். இதோட இலைகளில் விளிம்புகளில் இருந்து புதிய கன்றுகள் வரும். அதனால தான் இதை கட்டி போட்டால் குட்டி போடும் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா இதை ரணக்கல்லி அப்படின்னு சொன்னால் தெரியாது, கல் செடி அப்படின்னு சொன்னால் தாங்க தெரியும். இது நிறைய மருத்துவ குணங்களை நிறைய இந்த செடியில் நம்ம பார்க்கலாம். காலையில் இந்த வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் பாதிப்புகள், அதாவது எந்த அளவில் இருந்தாலும் சரி, நோயோட வீரியத்தன்மை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காது வலி, இந்த புண்ணு, வெட்டுக்காயங்கள், கட்டிகள் அந்த மாதிரியெல்லாம் ஆறாமல் இருந்து நமக்கு ரொம்ப தொந்தரவு கொண்டு கொடுக்குங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது மைய அரைச்சி நம்ம அது மேலே தடவி கட்டிட்டோம்னா சீக்கிரமாகவே புண்ணுங்கள்லாம் ஆறிடுங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அருமருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகிறதாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்கெல்லாம் டெய்லி காலையில் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம சிறுநீரகம் கழிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த கற்கள்லாம் கரைஞ்சி நம்ம வந்துடும். 7 நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த விதமான நோயாக இருந்தாலும் பூரணமாக குணமடைஞ்சிரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன இலையிலேருந்து தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்புறமா தான் நம்ம பெரிய பெரிய இலையில நம்ம சாப்பிடணும். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலோ இல்லை பால் சார்ந்த பொருளோ இல்லை இறைச்சி, முட்டை, இந்த நான்வெஜ்ஜு, மீன் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது இதை நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும் சிஸ்டர்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய மருத்துவ குணமுள்ள மூலிகை செடிகளை நம்ம இன்னி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் சிஸ்டர்ஸ்.